நம்ம என்னதான் விதவிதமான மசாலாக்கள் வறுத்து அரைச்சி செஞ்சாலோ இல்லை கடைகளில் வாங்கின மசாலா பொருட்கள் ஆட் பண்ணி ஒரு சமையல் செஞ்சாலோ அந்த சமையலுக்கெல்லாம் ஈடு இணை இல்லாத ஒரு சமையல் இருக்குன்னா அது அம்மாவோட சமையலால் மட்டும்தான் முடியும். சிம்பிளான மெத்தடில் சூப்பராக ஒரு காரசாரமான ஒரு மட்டன் குழம்பு அம்மா ஸ்டைலில். வெல்கம் பேக் டு மை சேனல். இது அடுத்த வீட்டு அடுப்பங்கரையில் இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி மட்டன் குழம்பு வறுவல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எங்கள் அம்மாவோட கைப்பக்குவத்தில் செம்ம சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் ஆட் பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு விரல் சைஸ் சின்னதாக ஒரு விரல் சைஸ் இஞ்சி, 6-7 பல் பூண்டு நல்லா மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நைஸான பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 50 கிராம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்து அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் எந்த தாளிப்பும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1/2 kg மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை நல்லா கொழுப்பு, எலும்பு, போன் எல்லாமே கலந்து வாங்கினா தான் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அதை க்ளீன் பண்ணி எடுத்ததை நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் வதக்கி ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனா போதும். வதக்குனதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி உப்பு லைட்டாக ஆட் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் மூடி போட்டு வேக வச்சிடணும். அதுக்கு இடையில தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய், 1/2 kg மட்டனுக்கு 1/2 மூடி தேங்காய், சைடில் ஒரு இடுப்பு சட்டியில் சோம்பு 1 ஸ்பூனு, பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2. இது 1/2 kg மட்டனுக்கான அளவு. நல்லா எண்ணெய் ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதை இந்த தேங்காய் 1/2 மூடி தேங்காயோட கலந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு இடையில அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை தனியாக ஓரமாக வச்சுட்டு நம்ம அதுக்கிடையில் ப்ரெஷர் போயிடும் அந்த நம்ம வேக வச்ச மட்டன். அதில் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணி உப்பை ஏற்கனவே ஆட் பண்ணியாச்சு. தேவைப்பட்டால் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் ஆட் பண்ணி கொதி வர வரைக்கும் கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றி கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு தாளிப்புக்கு எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். சோம்பு ஆட் பண்ணுங்கள். பட்டை, பூ, ஏலக்காய், கிராம்பு பட்டா பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணுங்கள். நான் பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணலை. சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. ஒரு காரசாரமான மட்டன் குழம்பு எங்கள் அம்மாவோட ஸ்டைலில். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.